வணக்கம். இன்றைய குறள் தீப்பால தான் பிறர்கட் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாம் தான். அதாவது இதுக்கு கருத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் தருவனவான தீவினைகள் தன்னை தொடர்ந்து வருதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறரிடம் ஒருபோதும் செய்யாதிருப்பானாக அப்படின்ற இதுக்கு நான் எழுதின கதை. கலியமூர்த்தின்னு ஒரு ரவுடி இப்போதுதான் புழல் சிறையிலிருந்து விடுதலையாகியிருக்கிறார். இனி தான் திருந்தி வாழப் போவதாகவும் முடிவெடுத்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அப்பொழுது அவனை எப்பொழுதும் தீய செயல்களுக்கு அழைத்து செல்லும் அமிர்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனை அழைத்து வாங்கடா என்று அழைத்து, டேய் கலியமூர்த்தி, என்னடா ஒரே அடியாக தெரிஞ்சுட்டேன், நீங்களெல்லாம் தெரிஞ்சிட்டா நாங்கள்லாம் எப்படா தொழில் பண்ணுறது? யார்? அமிர்தலிங்கம் பாஸ். ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் சிறையில் இருந்தபோது விவேகானந்தர் நூல்களை படித்தேன், மனம் திரும்பி விட்டேன். இனி என்னை வெட்டி போட்டாலும் நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மிடுக்காக நடந்து வெளியே போனான் கலியமூர்த்தி. அமிர்தலிங்கம் அவனை கண்கொட்டாமல் பார்த்தார். அப்போது திருவள்ளுவர் வந்தார். என்னையா அப்படி பார்க்குற, அவன்தான் திருந்தி விட்டானல்ல, ஏன் நீயும் தெரிஞ்சிட வேண்டியது தானே என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதாவது துன்பம் தருவனவான தீவினைகள் தன்னை தொடர்ந்து வருந்துதலை வருவதை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறரிடம் ஒருபோதும் செய்யாதிருப்பானாங்க. அதாவது நமக்கு தீவினைகள் வருவது விரும்பாதவன் இன்னொருத்தருக்கு தீவினைகள் செய்ய மாட்டான் அப்படின்றது. அதுக்கு தான் இந்த கதையை. ஆனால் அந்த மாதிரியே இப்போ இருக்கிறாங்க. நாம் செத்தாலும் பரவாயில்ல, அவனை ஊனமாவது ஆக்கி விட்டுருவோம் அப்படின்ற லெவலில் எல்லாம் இப்போ இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், விவேகானந்தர் நம்ம அதாவது மகான்களுடைய நூல்களெல்லாம் படித்தா தியானம் பண்ணுங்க, அவங்க நூல்களெல்லாம் படிங்க, காந்தியோடைய சத்திய சோதனை புத்தகத்தை படிங்க. இதெல்லாம் நமக்கு தவறான பாதையில் போகாத அளவுக்கு நம்ம நேர்மையான வழியில் அழைத்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.